செம்மொழியை பற்றி பேசுவாங்க, செம்மொழி மாநாடு பற்றி பேசுவாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி வலையை புண்ணினார். ஆனால் காலம் செய்த கோலம் பார்த்தீங்களா? எந்த இனப்படுகொலை மறைப்பதற்காக செம்மொழி மாநாடு நடத்தினாரோ அதே கோயம்புத்தூரில், அதே கொடிஷியா திடலில் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு 15 ஆண்டுகள் கழித்து மே 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எந்த மே 18 ஈழத்தில் இனம் அழிஞ்சு போச்சு, இயக்கம் அழிஞ்சு போச்சு என்று உலக வல்லாதிக்கங்கள் கொக்கரித்ததோ அதே மே 18 இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி நாளாக, தமிழர்கள் எல்லாம் பேரெழுச்சியாக இந்த இனப்படுகொலை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக இன எழுச்சி நாள் நினைவு கூறுகிறார். அன்பார்ந்த என் தாய் தமிழ் சொந்தங்களே, தமிழர்கள் நாம் தமிழர்களாக பிறந்து விட்டோம். தமிழர் என்கின்ற ஒரு பேரினத்தில் பிறந்து விட்டோம். தமிழர்கிட்ட இல்லாத வளங்களே கிடையாது, இல்லாத குணங்களே கிடையாது. ஆனால் அவர்கள்கிட்ட இந்த குணம் மட்டும் இருந்தால் பெரும் அளவில் சிறப்பாக செயல்படலாம். அது ஒற்றுமை தான். இனப்படுகொலையின் ரணத்தை மான தமிழர்கள் எல்லாம் மறவாமல் ஒன்றாக நின்று ஒற்றுமையாக நின்று நினைவு கூறுவோம். அன்பார்ந்த தாய்